கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி தான் சொன்னார். ஒருத்தன் காலையில் 7 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி வர்றாரு. வரும்போது ஒரு பாடி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வேகமாக போஸ்ட்மார்ட்டம். ஏன் சார் இருக்கிறதுனால என்ன ஆகிட போகுது? அவர் பாடிக்கு மாலை போட்டு பேர் தட்டிட்டு போயிடக்கூடாது. அவர் வரும்போது மாச்சோரியை கூட்டி சுத்தம் பண்ணியிருக்கணும். இதுதான்ப்பா இன்ஸ்ட்ரக்ஷன். இதை அடிப்படையாக வச்சு போஸ்ட்மார்ட்டம் எப்படி பண்ணியிருப்பாங்க தெரியுதா? இப்போ தெரியுதா எத்தனை டேபிள்னு? புரியுதா? 1 மணி நேரத்தில் எல்லா போஸ்ட்மார்ட்டம் முடிச்சிருக்காங்கப்பா. எப்படி சார் சாம்பிள்ஸ் எடுத்திருப்பாங்க? முடிச்சுட்டு கரூரில் ஒரு சுடுகாடு தான் இருக்குது. அங்கே அந்த ஊருக்கு எத்தனை சுடுகாடு இருக்கும்? மின்மயானம் நான் சொல்கிறது இங்கே ஒன்று தாங்க இருக்குது. ஊர்லேருந்து சொந்தக்காரெலாம் வருவான். என்ன பண்ண போகிறோம் சொந்தக்காரன்ட்டு? இந்தா எரி எங்க என்ன இந்தா 1 லட்ச ரூபா ஒவ்வொரு தடவை 1 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. திமுக பக்கத்தில் வேறு சுடுகாடு இருக்குல்ல, வேலூர்னு சொல்லிட்டு நாமக்கல் மாவட்டம், கரூர் தாண்டி நாமக்கல் மாவட்டத்தை சுடுகாடு அங்கெல்லாம் போய் எரிச்சிருக்காங்க. 6 மணிக்கு எல்லா பாடியும் எரிச்சாங்க. நைட்டு நடக்குது இல்லை, காலைல 6 மணிக்கு ஆல் பாடிஸ் கிரிமேட்டட். வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கணும்ல, அவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்களே. என்னது? அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதெல்லாம் பண்ணியிருப்பாங்கப்பா. முடிஞ்சிச்சு, பாடி இல்லையே. இதைத்தான் சிபிஐ முதலில் கையில் எடுக்க போகிறது என்று சொல்கிறார்கள். நானும் காலையில் பேசிகிட்டு இருந்தேன், என்ன தான் சார் இருக்குது, எல்லாரும் போஸ்ட்மார்ட்டம்ன்றாங்க, என்ன தான் சார், எங்கே சார் பண்ண விட்டாங்க போஸ்ட்மார்ட்டம்? டாக்டருங்கெல்லாம் புலம்புறாங்க சார் எங்ககிட்ட. எடப்பாடி வர்றாரு, அதுக்குள்ளே பாடி இருக்கக்கூடாது. 4 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சிட்டாங்க. எல்லா போஸ்ட்மார்ட்டம் 41 பாடி 4 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு 5 மணிக்கு பாடி ஹேண்ட் ஓவர் பண்ணி எல்லாருக்குமே சொந்தக்காரங்க வருவாங்க. சொந்தக்காரங்க இருப்பாங்கல்லம்மா, யார் வீட்டில் எடுப்பாங்களா இப்போ பாடி? சொல்லு. எல்லார் வீட்லையும் இலை விழுந்துருக்கு, யார் எடுப்பாங்களா பாடி? எடுக்க மாட்டாங்க. வந்தால் சண்டை இருப்பாங்க. அதுவும் ஏதோ ரொம்ப நாள் கடந்து நோய் வந்தவங்கன்னா கூட பரவாயில்ல சார், சடனா இறந்து போனது 8-12 பேரும் குழந்தைங்க இல்லையா? சொந்தக்காரங்க விடுவாங்களா? என்ன அவசரம் கேட்க மாட்டாங்க. வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு மனசு வருமா? போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கையில் கொடுக்குறாங்க. வீட்டில் வச்சு ஒரு 1 மணி நேரம் மனசார அழுகணும்னு தோணுமா தோணாதா? வில்சன் சொல்கிறாரு, பாடியை கொடுங்கன்னு கதறினாங்கன்னு. இப்போ தான் கேட்குறேன், எல்லா குடும்பத்துக்கும் கையில் 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணி இதில் ஏற்று போ. கூடவே ஆள் போயிருக்காங்க. ஒவ்வொரு டிசீஸ்டு ஃபேமிலி கூடவும் திமுக காரன் ஒருத்தன் உள்ளே உட்காந்து போ, வண்டி எடுமா முதல்ல. பாடி சிஎம் பார்த்துட்டாரு, எடப்பாடி பார்க்கக்கூடாது. வேகமாக எடுத்துகிட்டு போய் 3 சுடுகாட்டில் எரிச்சிருக்காங்க, 3 மின்மயானம்.